ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் ஏற்கனவே பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்லேயே நிறைய பிரச்சனை வந்திருக்கு. இனி நீங்கள் மனுஷங்களை வச்சு டெஸ்ட் பண்ணுறதை கண்டிப்பாக அலோவ் பண்ண முடியாது. பட் இந்த முறை இதில் நான் வேறு யாரும் வச்சு டெஸ்ட் பண்ணல. நானே போகிறேன். அப்புறம் இல்லாத உங்கள் டிவைஸை வச்சு ஏதாவது பண்ணி அது பேக் ஃபயர் ஆச்சுன்னா உங்களுக்கு மரண தண்டனை கூட கிடைக்கலாம். எனக்கு சாவறதுக்கு பயம் இல்லை ப்ரொஃபஸர். என்னோடய ட்ரீம் இப்போ ரியாலிட்டியாக இருக்குது. இந்த மிஷினால் நம்ம பல வருஷம் முன்னாலையும் பின்னாலையும் டைம் ட்ராவல் பண்ண முடியும். நமக்கு தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். நடக்க போகிற தவறுகளை முன்கூட்டியே சரி பண்ணிடலாம். இதனால் நம்ம உலகமே அமைதி போக மாறிடும். ப்ளீஸ். உங்கள் இன்டென்ஷன் நல்லா இருக்கலாம், ஆனால் இங்கே எதுவுமே என் கையில் இல்லை. எல்லாத்துக்கும் ஐஎஸ்சி அப்ரூவல் தேவை. ஒரு கிளைம் இஸ் வெரி சீரியஸ். இன்டர்நேஷனல் சயின்டிஸ்டே தியரட்டிக்கல் லெவலில் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் டைம் மிஷினை கண்டுபிடிச்சிட்டேன்னு டிக்ளேர் பண்ணுறீங்க. இது சாத்தியமே இல்லை. வெயிட், இப்போ உங்கள் கண்ணு முன்னாடியே என் டைம் மிஷினை டெமோ பண்ணி காட்டுறேன். நான் போவீங்க. ப்ளீஸ் ஸ்டே ஆன்லைன் ப்ரொஃபஸர். வெயிட், ஆனாலும் இதில் உங்களை வச்சு டெஸ்ட் பண்ணுறது என்னால் அனுமதிக்க முடியாது. Today, February 14, 2065. Time 12:30. Trial with dog named Raika. இந்த டிவைஸ் எக்ஸாக்டாக 50 இயர்ஸ் பின்னாடி ட்ராவல் ஆகி 2015 எக்ஸிட் ஆகும். ரீச் ஆனதும் 5 செகண்ட்ஸில் இந்த மிஷினில் இருக்கிற கேமரா அந்த சரௌண்டிங்ஸை ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிக்கும். அடுத்த 30 செகண்ட்ஸில் கரண்ட் டைமுக்கு திரும்பி வர ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ எஸ்டிமேட்டட் ட்ராவல் டைம் 40 செகண்ட்ஸ். ஒருவேளை இந்த டிவைஸ் திரும்பி வரலன்னா? நிச்சயம் வரும். இன்கேஸ் 40 செகண்ட்ஸில் இந்த டிவைஸ் ரிட்டர்ன் ஆகலைன்னா அடுத்த 10 செகண்ட்ஸில் டிவைஸில் ஆக்டிவேட்டாக இருக்கிற இந்த லிக்விட் எக்ஸ்ப்ளோசிவ் தானாக வெடிக்கிற ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். இந்த டிவைஸ் வேறு யார் கையிலையும் கிடைக்காது. திரும்புவதற்கான நேரம் 40 நொடிகள்.
சாரி. ஜோதிடங்கிறது இன்றைக்கோ நேற்றோ உருவானதல்ல. நம்ம பாட்டம் முப்பாட்டம் காலத்துக்கு முன்னால் சித்தர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கணித சாஸ்திரம். இன்னும் எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் ஜோதிடம் சாகாது. இதை யாராலும் அழிக்கவே முடியாது. தலைவரே பார்த்து உட்காருங்க உட்காருங்க, மெதுவா மெதுவா. ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன? உங்களில் சில பேர், பல பேர் ஜோசியத்தை உள்வாங்கி படிக்காம பணத்துக்காக பண்ற பாதகத்தினால வர வர ஜனங்களுக்கு ஜோசியத்து மேல இருக்கிற நம்பிக்கையே போயிடுச்சு. அதை தடுக்கணும்னு சங்கத்துல கூடி நாங்க எடுத்த முடிவு தான் இந்த பரீட்சை. உங்களில் எத்தனை பேர் ஒரிஜினல், எத்தனை பேர் டூப்ளிகேட்டுன்னு இந்த பரீட்சை காட்டி கொடுத்துரும். ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற ஜாதகம் கொடுத்துருக்கோம். காப்பி அடிச்சு மாட்டிக்காதீங்க. அம்மா அரியர் வச்சா திரும்ப 6 மாதம் கழிச்சு எழுதிக்கலாமா? இருக்கேன் தலைவரே, அரியர் வச்சா திரும்ப 6 மாதம் கழிச்சு எழுதிக்கலாம்ல? முருகேசா, இந்த ராசிக்கல்ல வெளியே கூட்டு போ. இதெல்லாம் பரீட்சை எழுதி பாஸ் ஆக போறேன். பக்கத்துல இருக்க வெளியே வேற ஏதாவது நியாயமான சந்தேகம் இருந்தா மட்டும் கேளுங்க. அம்மா இவ்வளோ சொல்கிறாங்களே, இவங்கெல்லாம் இந்த எக்ஸாம் எழுதினாங்களா? அதானே தலைவரே. என்ன நீங்கெல்லாம் இந்த எக்ஸாம் எழுதினீங்களா? இப்பதான் ஒருத்தனை வெளியில அனுப்பிச்சேன். நீயும் போறியா இல்ல உட்காந்து எழுதுறியா? புலி வெட்டி சித்தர் துணை 4 செஷன் யோகம். இந்த ஜாதகதாரரின் கிருத்திகை நட்சத்திரம் மேஷ ராசியின்படி இவர் பெயரின் முதலெழுத்து ஈயில் ஆரம்பிக்கும். இளங்கோ, என்ன ஒருத்தனை கூப்பிட்டா 3 பேர் எழுந்திருக்கிறானுங்க? இந்த அப்ளிகேஷனை பென்சில் எழுதுன யாருங்க? சார் நான் தான் சார். பாஸ் 5 ரூபாய் பாஸ். 10ஆம் இடமான தொழில் ஸ்தானம் உச்சம் பெற்றிருப்பதால் ஜாதகதாரன் யாரிடமும் கை கட்டி வேலை செய்ய மாட்டான். சொந்த தொழில்தான் செய்வேன் என்று ஒற்றை காலில் நிற்பான். என்ன சொல்ல வர? நீயே சொல்லிடு. சார், டாஸ்மாகில் யூஸ் பண்ண பாட்டில்ஸ் இருக்குல்ல சார், அதெல்லாம் ஸ்டிக்கர் பிரித்து க்ளீன் பண்ணி மறுபடியும் புது பாட்டிலாக மாற்றுறதுக்கு மிஷின் வாங்குறோம் சார். அதை கையாலேயே செய்யலாமே சார். இத்தனை நாள் இப்படி தான் சார் செஞ்சுட்டு இருக்காங்க. நாட்டில் நம்ம ஆளுங்க பாட்டில் குடிச்சு காலி பண்ணுற ஸ்பீடுக்கு கையில் செய்கிறது பாசிபிள் இல்லை சார். அதனால் மிஷின் வாங்க போகிறீங்க. கரெக்ட் சார். டோட்டல் அமௌண்ட் 10 lakhsக்கு லோன் வாங்கிட்டா நீ என்ன தான் போடுவ? சார் உழைப்பு போடுவேன் சார். பார்த்துப்பா, மேலே கீழே போட்டுற போகிறேன். என்னவோ வித்தியாசமாக தொழிலை கண்டுபிடிக்கிறீங்க. 20 lakhs வேல்யூக்கு செக்யூரிட்டி சப்மிட் பண்ணுங்கள், ஃபர்தராக மூவ் பண்ணலாம். சார் என்கிட்ட ஐடியாவும் உழைப்பு தான் சார் இருக்குது சார். நாட்டில் அதுக்கு தானே சார் பஞ்சம். கரும்பு சக்கையிலேருந்து கரண்ட் எடுக்கிறது, காட்டன்லேருந்து காண்டம் செய்கிறதுன்னு நாட்டில் ஐடியாக்கெல்லாம் பஞ்சம் இல்லை தம்பி. இப்படி உழப்பா போடுறேன் ஊறுகாய் போடுறேன்னு சொல்லித்தான் ஊரில் நிறையா பேர் இழுத்து மூடிட்டு போயிட்டானுவோ. சார் உலக வங்கியிலே லோன் தரேன்னாங்க. நான் தான் உள்ளூர் வங்கியே வாழ வைக்கலான்னு வந்தேன். போதும்பா, முன்னாடி வச்சவங்க வாழையே கொலையாக காய்ச்சி தொங்குது. கிளம்பா முதல்ல. இதுக்கெல்லாம் அவன் லேஸில் ஒஞ்சிட மாட்டான். புது புது சிந்தனைகள் அவனை சும்மா இருக்க விடாது. முயற்சிப்பதே அவன் மூச்சு. இந்த முடி பிஸ்னஸில் வருஷத்துக்கு 3000 கோடி டேர்ன் ஓவர் ஆகாமே, நம்பவே முடியல. ஆமாம் சார், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கிலோ 20,000 ரூபாய்க்கு போதாமே. ஆமாம் சார், அப்போ இது கிலோ 8000 ரூபா போகணும்னு சொல்லியிருப்பானே. ஆமாம் சார். நீ கொண்டு வந்திருக்கிற இந்த மசரு கிலோ 45 ரூபா தான். சார் சும்மா விளையாடாதீங்க சார். சார் அறுபடை வீட்டுக்கும் போய் கிலோ 1000 ரூபான்னு டிமாண்டில் வாங்க முடியும் சார். இது நீ கொண்டு வந்திருக்கிற மொத்தம் 300 கிலோவுக்கும் 14,000 ரூபா கிடைக்கும். சார் 3 லட்ச ரூபாய் போட்டிருக்கேன் சார். சார் நல்லா செக் பண்ணி பாருங்கள் சார், நல்ல லென்த்தாக இருக்குது சார். தம்பி, எவ்வளோ பெரிய மயிராக இருந்தாலும் அவ்வளோதான்.